இல்ல அதான் சொல்றேன். அவங்க தமிழ் படிக்கலைன்னா ஏதாவது அவங்க லைஃப்ல ஆக போகுதா? எஜுகேஷன் பாலிசி பிடிஎஃபா நீங்க கூகுள்ல தட்டினாலே வரும். போயிட்டு ஹிந்தி அப்படின்னு நீங்க அந்த பிடிஎஃப்ல சர்ச் பண்ணுங்க. இப்ப நடத்துற கவர்மெண்ட் இஸ் நாட் லைக் எனி அதர் கவர்மெண்ட். அது மாதிரி ஒரு ஸ்டூபிட் திங்க் பண்ற அளவுக்கு அவங்க இல்ல. தே ஆர் ரியலி வெரி இன்டெலிஜென்ட் அண்ட் கிளவர் அப்படின்னு தான் நான் ஒரு லாங்குவேஜும் மேண்டேட் பண்ணப்படாது. அது அந்த ஸ்டேட் கவர்மெண்டோடைய சொந்த விருப்பம். இன்னும் சொல்ல போனா அந்த ஸ்டூடெண்டோடைய சொந்த விருப்பம். பாலிசி படி மிச்ச 2 லாங்குவேஜ் என்ன பண்ணணும்? இந்தியன் லாங்குவேஜ் பண்ணணும். இன்னொரு லாங்குவேஜ் என்னதான் இருக்க போகுது? தமிழ். ஆப்வியஸ்லி தமிழ்நாட்டுல இருக்க போறீங்க, தமிழ் இருக்க போகுது. இப்போ 3வது மொழி வந்து நீங்க சூஸ் பண்ணணும். எனக்கு மட்டும் 3rd லாங்குவேஜ் பெங்காலி, மராட்டி இதெல்லாம் கத்துருந்தேனா நான் எப்படி இருந்திருப்பேன் தெரியுமா? கிரவுண்ட்ல ஸ்கூல்ல போய் என்ன நடக்குன்னே தெரியாம சும்மா என்னத்தையாவது நாங்க திணிக்கவே இல்லன்னு பேசிட்டு இருந்தீங்கன்னா, நாங்க இருக்கிறது ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியால ட்ரைலிங்குவல் பாலிசி கிடையாது. பைலிங்குவல் பழம் அப்படிம்பாங்க. வாவே லாவா எழுதிருவானுங்க. லாலைப்பழம் தான் படிக்கவும் செய்வானுங்க. சரி மோகன், நீங்க இது வரைக்கும் சொல்லிட்டு இருந்தீங்க எனக்கு ஒண்ணுமே தெரியாதுதான். நியாயமா சொல்ல போனா இந்த இந்த ஹிஸ்டரி எஸ்டிடி எதுவுமே எனக்கு தெரியாது. இப்ப எனக்கு வந்து ஆக்சுவலா வந்து ரொம்ப ஒரு மாதிரி வந்து ஒரு அதான் உள்ள புடிச்சு கொஞ்சம் இழுக்குது. ஏன் இந்த அளவுக்கு இப்போ நம்ம இன்னைய தேதிக்கு ஆங்கிலம் அப்படின்ற அந்த ஒரு மொழிய வந்து எந்த விதத்திலயும் வந்து நம்ம பெரிய வந்து அரசு மொழி, இல்ல ஆட்சி மொழி அது இதுன்னு நம்ம எதுவும் பண்ணல. இத கொண்டு வரணும். கத்துக்கிறோம், போறோம், வரோம். இன்னைய தேதிக்கு எல்லாம் இப்படி ஆயிடுச்சு. அன்னைக்கு வந்து நடந்த இந்த இந்த ஹிஸ்டாரிக்கல் ஈவென்ட்ஸ் எல்லாமே இந்த அளவுக்கு ஒரு போராட்டம் இல்லாமல் இருந்திருந்தால், இப்போ ஆங்கிலம் எந்த அளவுக்கு இருக்கிறதோ, அதே அளவுக்கு தானே இருந்திருக்குமோ அப்படின்னு ஒரு ஒரு சின்ன ஒரு சிந்தனை. கண்டிப்பாக. பட் இத தவிர்த்துமே இந்த போராட்டங்கள் நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஒரு 4 பேர் சொன்னா கேட்க மாட்டாங்க அரசு. 40 பேர் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. 400 பேர் சொன்னா, ஓ 400 பேர் வந்துட்டாங்களா? அப்படின்ற அந்த ஒரு விஷயம். அதுதான் வந்து நம்பர்ஸ் பை நம்பர்ஸ் இட் வில் இன்கிரீஸ் அப்படின்றது புரியுது. பட் மக்கள் ஏன் இதற்காக வந்து திரண்டு வந்தார்கள் அப்படின்றதுமே எனக்கு வந்து இப்ப நீங்க வந்து நம்ம வந்து அதான் ஹிஸ்டரியில இருந்து ஆரம்பிச்சோம். இப்ப நீங்க கேக்குற கேள்விதான் ஆக்சுவலா இந்த நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்திருந்தாங்கன்னா அவங்க எல்லாருக்குமே இதே கேள்விதான் வந்திருக்கும். அப்படி நம்ம போராட்டம் பண்ற அளவுக்கு இதுல என்ன விஷயம் இருக்கு? சரி ஒரு லாங்குவேஜ் தானே படிச்சுட்டு போயிடலாமே அப்படிங்கிற ஒரு 70 பேர் உயிரை விடணுமா? அப்படின்னு யோசிச்சு பாக்குறதோட சரி ஒரு லாங்குவேஜ் தானே படிச்சுட்டு போயிடலாமேங்கிற மாதிரி ஒரு விஷயம் வர இது வந்து காரணமா இருக்கலாம். பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த ஹிஸ்டரி நம்ம சொல்றோம். இந்த ஹிஸ்டரிக்குமே அப்ப நம்ம ஹிஸ்டரி போனாதான் வந்து அந்த ஒரு சைக்காலஜிக்கலா அது என்னன்னு அது ஒரு நேச்சர்னே சொல்லலாம். அத வந்து நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். ஆப்வியஸ்லி வந்து ஆங்கிலேயர்கள் தான் நம்ம வந்து ஆண்டாங்க. இல்லையா? ஆங்கிலேயருக்கு முன்னாடி முகலாய பேரரசு ஆண்டிருக்காங்க. எத்தன பேரும் நம்ம வந்து ஆண்டிருக்காங்க. ஆங்கிலேயர்கள் அதிகமா நம்மள வந்து ஆண்டிருக்காங்க. அந்த காலத்துல வந்து சில நம்ம மெட்ராஸ் பட்டினம் படம் கூட பார்த்திருப்பீங்க. சில பேர் வந்து இந்த கணக்கா பிள்ளைவங்கலாம் வந்து இங்கிலீஷ் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆல்ரெடி. இங்கிலீஷ் படிச்சு அவங்க வந்து அந்த ஒரு இங்கிலீஷ் தெரிஞ்சாதான் அவங்க கூட கம்யூனிகேட் பண்ண முடியும். இந்த இடத்துல நீங்க நோட் பண்ண நமக்கு ஒரு தேவை ஏற்படுது. அது இங்கிலீஷ் படிச்சாதான் அந்த நம்மள ஆட்சி பண்றவங்க கூட ரொம்ப நீங்க கவனமா நோட் பண்ண தேவைதான். அப்படினாதான் நம்ம தேவை வந்து நம்ம அவங்களோட கம்யூனிகேட் பண்ணணும்னு சொல்லி அவங்க வந்து படிக்கிறாங்க. யார் கூட நம்மள ஆட்சி பண்றவங்க கூட கம்யூனிகேட் பண்ண அன்னைக்கு இருந்த ராஜாஜி, பக்தவச்சலம் எல்லாருமே ஒரு ஆங்கிலம் பயின்ற ஒரு ஸ்காலர்ஸ் தான் எல்லாருமே. ஒரு படிச்சவங்க தான். ஆனால் நான் சொல்ற இந்த 1938லயோ 47லயோ வந்து தமிழ்நாடு வந்து இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாடு கிடையாது. அப்ப ஹிந்தி தெரிஞ்சவங்கலாம் நான் சொன்னேன் அதான் 1000 ஆண்டுகள் நம்மள யாரும் ஆண்டிருந்தாலுமே தமிழ்நாடு அப்ப அந்த மன்னராட்சியில இருந்தே வந்து நம்மள வந்து செப்பரேட் கொஞ்சம் நம்ம வந்து ஒரு மாரி தனித்துவமா தான் இருந்திருக்கும். அக்பர், அசோகா இந்தியா ஃபுல்லா ஆண்டாங்க. ஆனா அவங்களால தமிழ்நாட வந்து கேப்சர் பண்ண முடியல அவங்களால. இது அதான் சொல்றேன். இது நல்லா இல்ல அதான் சொல்றேன். ஒரு நேச்சராவோ இல்ல ஒரு ஈவென்ட்டாவோ அப்படி நடந்துருச்சு. ஆமா. தமிழ்நாடு அப்படிங்கிறது வந்து ஒரு தனித்துவமாவே இருந்துருச்சு. அதிலே கொஞ்சம் கேரளா, கர்நாடகா அந்த மைசூர் பிரசிடென்சி நீங்க எல்லாமே சேர்த்துக்கலாம். சொல்ல வர்றது என்னன்னா அந்த காலகட்டத்துல வந்து தமிழ் எல்லாம் பேச தெரிஞ்சவங்க இருந்திருப்பாங்க தமிழ்நாட்டுல. இப்போ இங்கிலீஷ் வந்து அப்பதான் படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி அந்த டைம்ல ஹிந்தி சப்போஸ் வந்திருந்ததுன்னா ஹிந்தி எல்லாருமே வந்து இன்னைக்கு நம்ம எப்படி இங்கிலீஷ் மாதிரி அப்போ ஹிந்தியே எல்லாருமே இந்த 1938 அந்த ஒரு மொழி போர் நடக்கல அப்படின்னா இது வந்து ஒரு ஹைப்போதெட்டிக்கல் தான். என்ன நடக்குன்னு என்னால சொல்ல முடியல. பட் சொல்றேன் அப்படி ஒரு விஷயம் நடந்திருந்தா அன்னைக்கே நம்ம அக்செப்ட் பண்ணியிருந்தா ஹிந்தி வந்து ஒரு தெலுங்கானால பேசுற மாதிரி நம்ம ஆட்களோ ஹிந்தி கொஞ்சம் பேசுற மாதிரி ஆயிருந்திருக்கும். இன்னைக்கு நீங்க போய் ஒரு போஜ்பூரி இருக்கிற ஒரு ஸ்டேட்ல போயிட்டு எத்தனை பேர் நீங்க போஜ்பூரி பேசுறாங்க, படிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா,
அந்த அவங்க எடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டே என்னன்னா, போஜ்புரி இனிமே நம்ம படிக்கவே தேவையில்ல. அப்படிங்கிற ஒரு ஒரு நிலைமையில தான் அவங்க வந்து இருக்கிறாங்க. சொல்லப்போனா ஆல்மோஸ்ட் அந்த மொழியே வந்து ஒரு அழிஞ்சு போற ஒரு இடத்துல தான் இருக்குது. போஜ்பூரி சொல்றீங்க. ஆமா. போஜ்புரி இல்ல அந்த அந்த மாரி சில மொழிகள் வந்து இந்த ஹிந்தி ஆதிக்கத்தால் இதான சில மொழிகள். ஏன் நீங்க அவ்வளோ கூட ஒண்ணும் போ வேண்டாம். இப்ப நீங்க எங்க இருக்கிறீங்க? ஆஸ்திரேலியா. இப்போ ஆ. உங்க குழந்தைய நீங்க தமிழ் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறீங்க. தமிழ் ஸ்கூல் கிடையாது. பார்க்குற நேயர்களுக்கு சொல்லிக்கிறேன். ஆனா, ஆமா. ஒரு ஒரு சும்மா 1 ஹவர் டியூஷன் மாதிரி ஆமா, நீங்க ஆமா. படிக்க வைக்கிறீங்க. ம். இப்ப என் பொண்ணு அதுவும் படிக்கல. ஆமா. இப்ப அவங்க தமிழ் படிக்கலைன்னா, ஏதாவது அவங்க லைஃப்ல ஆக போகுதா? ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் கிடையாது. ஒண்ணுமே இல்ல. கிடையாது. இப்ப நம்ம தமிழ் படிக்க வைக்கிறது நம்மளோட ஒரு சந்தோஷத்துக்காக, இல்ல நம்ம ஆ. அவங்களுக்கு தமிழ் தெரியணும்னு அந்த இல்ல நம்ப வந்து தமிழர்கள் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு அங்கீகாரம் இருக்கு. அது நம்ப குழந்தைகளுக்கு நம்ம பாஸ் ஆன் பண்றதுக்காக நம்ப எடுக்கக்கூடிய ஒரு முயற்சி தான். முயற்சி ஏன்னா தான். அடுத்தது அவங்களும் அது வந்து அதே முயற்சிய அவங்க வந்து எடுப்பாங்கன்னு ஒரு உங்களுக்கு நம்பிக்கை தான். ஆமா. இதுலயே நீங்க சொல்லுங்க. இப்ப நம்ம இங்க கேன்பரால இருக்க பெர்சன்டேஜ் ஆஃப் தமிழர் மக்கள்ல, ம். எத்தன பெர்சன்டேஜ் ஆஃப் வீட்ல இருந்து போய் தமிழ் படிக்கிறாங்க? நீங்க ஒரு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த ம். தமிழ் வந்து படிச்சு தமிழ் தான் தெரிஞ்சிருக்கணுங்கிற ஒரு அவசியம் உண்மையாகவே கிடையாது ஆமா. ஆஸ்திரேலியா. ம். இதே ஒரு நிலைமை தான் வந்து சைக்காலஜிக்கலா ம். அன்னைக்கு எதிர்க்காம இருந்திருந்தா, தமிழ்நாட்டுல ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு அந்த தலைவர்கள்லாம் வந்து நெனச்சிருக்காங்க. ம். ஏன்னா, உங்களுக்கு வந்து ஹிந்தி உங்களுக்கு நீங்க கத்துக்கிறீங்க. இந்தியா ஃபுல்லா ஹிந்தி பேசுறாங்க. உங்க ஆட்சி மொழியாவும் ஹிந்தி வந்துருச்சுன்னா, ம். எதற்காக உங்களுக்கு தமிழ் தேவைப்படும்? இங்கிலீஷும் நீங்க கத்திருப்பீங்க. ஆப்வியஸ்லி இன்னொரு லாங்குவேஜ். வெளிய எங்கேயாவது போனா நீங்க இங்கிலீஷ் பேச ஆரம்பிக்க போறீங்க. எதுக்கு நம்ம தமிழ் கத்துக்கணுங்கிற ஒரு கேள்வி கட்டாயமா வந்திருக்கும். இன்னைக்கு நீங்க போய் நம்ம ஜென்ஸி கிட்ஸ்ட்ட போயிட்டு நீங்க ஓ! தமிழ் படிக்க சொன்னீங்கன்னா, எதுக்கு நான் தமிழ் படிக்கணும்? படிக்கணும். ஆமா. கேட்பாங்க. என் பொண்ணுட்ட போய் நீ போய் தமிழ் டியூஷன் இங்க போனா, நான் எதுக்குப்பா தமிழ் படிக்கணும்? அப்படின்னு தான் கேட்கும். ம். நான் தமிழ்ல பேசுறேன்ல அது போதாதா? அப்படின்னு கேட்கும். இதே கேள்வி நாளைக்கு தமிழ்நாட்டுல ஏற்படாதுன்னு எப்படி நீங்க சொல்ல முடியும்? ஏன்னா, ஒரு இங்கிலீஷ் டாமினன்ட் கண்ட்ரில நம்ம இருக்கும்போது, இட் இஸ் எனஃப் டூ யூ ஸ்டடி இங்கிலீஷ் எவ்ரிதிங். உங்களோட தாய்மொழி இங்கிலீஷா இல்ல. ஆனா, நீங்க படிக்கிற சயன்ஸ், மேத்ஸ் எல்லாமே இங்கிலீஷா இருந்தா போதும். ம். அவ்வளோதான் இங்க வந்து நெலம. அதே மாரி அன்னைக்கு ஆயிருமோ! நம்மளோட தமிழ் மொழி போயிருமோ! அப்படிங்கிற ஒரு கவலையில அந்த தலைவர்கள் எடுத்ததான் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே. சோ இது வந்து எப்படின்னா, இது வந்து நம்ம சொன்ன மாரி 2ண்ட் பார்ட்ல வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வந்து ம். சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். ஆமா. நீங்க கேட்கிற கேள்விக்கும், இந்த பாலிசி நான் எக்ஸ்ப்ளைன் பண்றதுக்கும், அதுல இருந்து வர்ற ஒரு அம் சில அரசியல் காரணங்கள், சில சைக்காலஜிக்கல் ரீசன்ஸ், சில சயன்டிஃபிக் ரீசன்ஸ் எல்லாமே உங்களுக்கு சில ஆன்ஸர்ஸ் வந்து குடுக்க வாய்ப்பு இருக்கும் நான் நம்புறேன். ஓகே. சரி, ஏன்னா ஓகே. என்னோட எக்ஸாம்பிளே நான் அதுல வந்து ஒண்ணு எடுத்துட்டு வர வரேன். இப்ப நம்ம எக்ஸாம்பிள் ஆல்ரெடி ஒண்ணு சொல்லியாச்சு. ஆமா. என்னோட ஓன் எக்ஸாம்பிள் இருக்கு. நீங்க வடநாட்டுக்கு போனீங்க. அந்த எக்ஸாம்பிளையும் நான் உங்கட்ட ஆமா. கேட்க தான் போறேன். ஓகே. இப்ப வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வந்து தேசிய கல்விக் கொள்கை இந்தியால வந்து 2020க்கு முன்னாடி வேற இருந்தது. அதுல வந்து ஹிந்தி வந்து கட்டாயமாக ம். ஒரு மொழி மேண்டேட்டரியா இருக்கணும் அப்படிங்கிறது வந்து இருந்தது. இப்ப நான் ஒண்ணு சொல்றேன். ரொம்ப எவிடென்ட்டா சொல்றேன். என் முன்னாடி தான் அந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி கூட நான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். நேஷனல் எஜுகேஷன் பாலிசி பிடிஎஃப்பா நீங்க Googleல தட்டுனாலே வரும். ரைட். போயிட்டு ஹிந்தி அப்படின்னு நீங்க அந்த பிடிஎஃப்ல சர்ச் பண்ணுங்க. ம். ஒரு ரிசல்ட் கூட இருக்காது. 0 ரிசல்ட்ஸ் யூ வில் ஃபைண்ட். அந்த நேஷனல் எஜுகேஷன்ல பாலிசில ஹிந்தி அப்படிங்கிற ஒரு வேர்டே கிடையாது. ஓ! அப்புறம் எதுக்குடா இவ்வளவு பிரச்சனை, போராட்டம் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஏய்! ஆமா. அதான் எப்பா என்ன புதுசு புதுசா கான்ட்ராடிக்டரியா சொல்ற. அப்புறம் என்ன? எதுக்கு அந்த ஷோ பண்ணிட்டு இருக்க? அப்படின்னு ஆ. நீங்க இல்ல இது இது வந்து அப்டேட்டட் பாலிசியா நீங்க பார்த்தது? நான் தான் முன்னாடி வச்சிருக்கிறேன். ஓகே. நீங்க வேணா ChatGPTல கூட, இல்ல எந்த ஒரு ஏஐட்ட கூட போய் கேட்டு பாருங்க. நேஷனல் எஜுகேஷன் பாலிசி ஹிந்திய மேண்டேட் பண்ணுதா? அப்படின்னு கேளுங்க. ம். கிடையாது. இப்ப பட் பட் ஏன் பிரச்சனை அப்படிங்கிறது தான். ம். நீங்க ஃபர்ஸ்ட் அந்த வரலாற்று கொஸ்டின் கேட்டீங்கன்னா, அப்ப இதுக்கு என்ன கொஸ்டின் நீங்க கேட்பீங்க? என்னடா ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிற எல்லாமே கான்ட்ராடிக்டிங்கா இருக்கே எப்படி? இப்ப பாருங்க. அதான். இதுதான் அந்த நுனிப்புல் மேயாதுன்னு நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆமா. சொன்னேன். எப்படி கனெக்ட் பண்றேன் பார்த்தீங்களா? இது வந்து ஒரு மிஸ்டேக் ஸ்டேட்மெண்ட். நுனி இல்ல ஐ மீன் சி வெயிட் அகைன் திஸ் இஸ் ஆக்சுவலி வெரி ரொம்ப கன்ஃப்யூசிங்காவும் இருக்கு. ஏன்னா வந்து நான் இப்ப நம்ம நடுவுல பேசிட்டு இருந்த மாரி தானே. ம். இப்போ 38 சொல்றீங்க, 40, 47, 60, 63 இதுல மெஜாரிட்டி ஆஃப் அந்த முதல் 3 மொழி போர்கள் வந்து அந்த பிரசிடென்சி இல்ல அந்த ஸ்டேட், அந்த ஆமா. ப்ராவின்ஸ் அவங்களால் வந்து ஒரு ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்ற மாரி தான் நம்ம பேசிட்டு இருந்தோம். ஆனா, அப்ப இருந்தது ஆட்சியில இருந்தது காங்கிரஸ் அப்படின்ற ஒரு கட்சி தான். அது காங்கிரஸ்ன்றது முழு நாட்டிற்கும் வந்து இருந்த ஒரு அதாவது கட்சி இருந்த தான். அதாவது ஒரு மெயின் பிரான்ச் அ டெல்லியிலும், அதோட வந்து கிளைகள் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் இருந்து அப்படி வந்த ஆட்சி தான் அப்படின்னு இருக்கும்போது, அப்ப எப்படி இருந்தாலும் அது வந்து மத்திய அரசுல இருந்து தானே ஒரு ஒரு மாரி ஆமா. வந்திருக்கும். ஓகேப்பா இங்க ஹிந்தி வந்துருச்சுன்னா நல்லது.
ஆமா. நாங்க வந்து கிழக்கு சரி, மேற்கும் சரி, வடக்கும் இருந்திருக்கலாம். சரி வந்திருக்கலாம். எல்லாத்துக்குமே தெரியல. ஆமா. இருக்கு. வந்திருக்கலாம். அதனால தெற்குல மட்டும் தான் இல்ல நீங்க பண்ணிருங்க. வந்திருக்கலாம். அப்படின்னு ஏதாவது ஒரு ஆர்டர் வந்திருக்கணும் இல்லையா? வராம நம்ம சோ அப்படி இருக்கும்போது எப்படி பாலிசிலயே இல்ல இல்லன்னா, அப்படிங்கிறது. யார் இந்த பாலிசி எழுதுனது? இவ்வளவு நாள் அதுவும் அதுக்கும் தான் அந்த ஹிஸ்டரி முக்கியம். சோ நம்ம 4 ஹிஸ்டரி பார்த்துட்டோம். ம். தமிழ்நாடு என்ன செஞ்சது அப்படின்னு பார்த்துட்டோம். ஆமா. பிஜேபி இப்ப நடத்துற கவர்ன்மென்ட் இஸ் நாட் லைக் எனி அதர் கவர்ன்மென்ட். அது மாரி ஒரு ஸ்டூபிட் திங் பண்ற அளவுக்கு ம். அவங்க இல்ல. தே ஆர் ரியலி வெரி இன்டெலிஜென்ட் அண்ட் கிளவர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே. இப்ப வந்து நான் சொன்ன மாரி ஹிந்திங்கிற வேர்டே இல்ல. ம். ஓகேயா? ஆ. இதுக்கு முன்னாடி இருந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசில ம். ஹிந்தி அல்லாத மாநிலங்கள் வந்து ஹிந்திய கட்டாயமா பாடமா வைக்கணும் அப்படின்னு இருந்தது. ம். அத கூட இவங்க வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஆ. இப்ப நீங்க ரங்கராஜ் பாண்டே அவங்கலாம் நீங்க போய் பார்த்தீங்கன்னா, பிஜேபிக்கு முட்டு குடுக்குற ஆட்கள் அவங்கலாம். ம். அவங்கலாம் போய் பேசுனீங்க இதான் சொல்லுவாங்க. எங்க கட்டாயமாக்க சொல்லிட்டு இருக்கு. நாங்க மும்மொழி பாலிசில ஹிந்தின்னு சொல்லவே இல்லையே. அப்புறம் எதுக்கு நீங்கலாம் இது பண்றீங்க? அப்படின்னு அவர் வந்து ஒரு சைடு வந்து பேசிட்டு இருப்பார். உண்மதான். மறுபடியும் நான் வந்து அதுதான் இந்த நுனிப்புல் பயமா ஒரு டீப் அனாலிசிஸ் போலாம். ஆ. இப்போ அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நான் வந்து சொல்றேன். ஆ அதுல ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லிருக்கு. அதுல வந்து செக்ஷன் 4ல தான் நான் பயங்கர எல்லாம் ஃபுல்லா படிச்சேன். செக்ஷன் 4ல 4.11, 4.12, 4.13ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ம். ஆ ஹோம் லாங்குவேஜ் இல்ல மதர் டங் அது ஹோம் லாங்குவேஜ் சில பேருக்கு வேறையா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப தெலுங்கு பேசுற ஆட்கள் தமிழ்நாட்டுல கூட இருப்பாங்க. சோ கண்டிப்பா. அவங்க ஹோம் லாங்குவேஜ் வந்து தெலுங்கு. பட் ஸ்டில் என்ன சொல்ல வராங்கன்னா, அது தமிழ்ல வந்து அவங்களோட மதர் டங் தமிழ்னா, அவங்க 5ஆம் வகுப்புலருந்து 8ஆம் வகுப்பு வரை கண்டிப்பா தமிழ்ல தான் படிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆ. அது கண்டிப்பா நடக்கிறதே இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அதுல சொன்ன எல்லாமே நடக்குமாங்கிறதுக்கு இதுதான் ஒரு முதல் கேள்வி. ம். அது நீங்க இங்கிலீஷ் மீடியத்துல படிக்கிறீங்கன்னா என்ன உங்க தாய்மொழியிலயா படிப்பீங்க? கண்டிப்பா படிக்க மாட்டீங்க. பட் இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனே உங்க தாய்மொழியா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஓகே. அதோட பெரிய விஷயம் வந்து இந்த 4.1213ல சொல்றது வந்து இந்த மும்மொழி கொள்கை வந்து ம். இன்னும் நம்ம வந்து எப்போ இவ்வளவு நாள் வரைக்கும் நேஷனல் எஜுகேஷன்ல பாலிசில இருந்த மாதிரியே மும்மொழி கொள்கை வந்து கடைபிடிக்கப்படும். ஆனால் எந்த ஒரு லாங்குவேஜும் ஃபோர்ஸ் பண்ணப்படாது. தே கிளியர்லி மென்ஷன் ஃபோர்ஸ்ங்கிற வேர்ட் கூட யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே. எந்த ஒரு லாங்குவேஜும் மேண்டேட் பண்ணப்படாது. அது அந்த ஸ்டேட் கவர்ன்மெண்ட் உடைய சொந்த விருப்பம். இன்னும் சொல்லப்போனா அந்த ஸ்டூடண்டோடைய சொந்த சுதப்பு. விருப்பம் அப்படின்னு வந்து அந்த பாலிசில வந்து எழுதியிருக்காங்க. வெரி சரி. குட். ஓகே. சூப்பர். வெரி குட். ஆ. செம்ம ஸ்டேட்மெண்ட் நல்லா இருக்கு. ம். பிராக்டிகலா இப்ப நம்ம யோசிச்சு பார்ப்போம். ஓகே. இதுல வந்து என்ன சொல்ட்டாங்கன்னா, இது போட்டுட்டு ஆஸ் லாங் அஸ் 2 லாங்குவேஜஸ் யூ டேக் இன் அந்த ஆஸ் லாங் அஸ் என்னன்னா, அதுல 3ல 2 லாங்குவேஜ் வந்து இந்தியால உள்ள லாங்குவேஜா இருக்கணும். ஆ. அப்படின்னு ஒரு அடிக்கோல் போட்டுறாங்க. புரிஞ்சுச்சா? பலே, 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 பலேங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு வருவோம். ஆ. நேஷனல் எஜுகேஷன் பாலிசி நான் தான் சிஎம் அப்ரூவ் பண்ணிட்டேன். ம். இப்ப நீங்க உங்க பிள்ளைய ஒரு ஸ்கூல்ல சேர்க்கிறீங்க. சேர்த்துட்டேன். அப்ப புரிஞ்சிருச்சு. ஓகே. இங்கிலீஷ் வந்து கட்டாயமா அது இந்தியன் லாங்குவேஜ் கிடையாது. ம். பட் ஆப்வியஸ்லி ஒரு இங்கிலீஷ் மீடியத்துல தான் சேர்க்க போறீங்க. ஒரு லாங்குவேஜ் முடிஞ்சுச்சு. ஆமா. பாலிசி படி மிச்ச 2 லாங்குவேஜ் என்ன பண்ணணும்? இந்தியன் லாங்குவேஜ் பண்ணணும். இந்தியன் லாங்குவேஜ் பண்ணணும். இன்னொரு லாங்குவேஜ் என்னதா இருக்க போகுது? தமிழ். ஆப்வியஸ்லி தமிழ்நாட்டுல தமிழ். இருக்க ஆமா. போறீங்க. தமிழ் இருக்க போகுது. இப்போ 3வது மொழி வந்து நீங்க சூஸ் பண்ணணும். செம்ம ஸ்டேட்மெண்ட். நீங்க எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்க தெலுங்கு படிங்க, மலையாளம் படிங்க. ம். நீங்க என்னத படிக்க வைப்பீங்க உங்க குழந்தைய? தெலுங்கு போய் படிக்க வைப்பீங்களா? இல்ல எனக்கே இப்ப வந்து குழந்தைய விடுங்க. எனக்கே இப்ப நீங்க சொல்லும்போது, எனக்கு என்ன தோணுச்சுன்னா, டேய் எனக்கு மட்டும் 3 லாங்குவேஜ் பெங்காலி, மராட்டி இதெல்லாம் கத்திருந்தேன்னா, நான் எப்படி இருந்திருப்பேன் தெரியுமா? அப்படி யாராவது சொல்லுவாங்களா? இல்ல அப்படி யோசிச்சேன் ஒரு செகண்ட். நான் யோசிச்சேன். ஆஹா! நம்ம வந்து "அமி ஈனாக்கு தேக்கி ஏசி சலாவ். இத்து அப்னாக்கி தேக்கி பிலாவ்." அப்படின்னு நம்ம வந்து ஒரு பெங்காலி கத்திருந்தோம்னா, எப்படிலாம் இருந்திருக்கும் அப்படின்னு நெனச்சா, பட் ஆனா ஸ்கூல் ஒத்துக்காது. எந்த ஸ்கூல்? ஸ்கூல் ஒத்துக்கிட்டாலும், அ எத்தன பெங்காலி டீச்சர் நம்ம தமிழ்நாட்டுல இருக்காங்க? கரெக்ட் தான். அதுவும் எத்தன தெலுங்கு டீச்சர், ம். எத்தன ஒரியா டீச்சர், எத்தன பீகாரி டீச்சர், எத்தன ராஜஸ்தானி டீச்சர் நீங்க ஆமா. இல்ல, இல்ல அதான் சொல்றேன். ஆஸ் பிசினஸ் ஆவுமே வந்து ஒரு பள்ளிக்கு வந்து அது இது என்ன கிடையாது. யார் வந்து திடீர்னு நான் வந்து எனக்கு பெங்காலி சொல்லி தான்பேன். என் ஃப்ரெண்ட் கூட வந்து மச்சான் மச்சான் நான் வேணா மராட்டி படிச்சுக்கிறேன்டா அப்படின்னா எங்கேருந்து வருவாங்க? இது அதான் சும்மா நீங்க ரியல் கிரவுண்ட் இதான் என்னோட எக்ஸாம்பிள் சொல்றேன்னு சொன்னேன். அது சொல்றேன். ரியல் கிரவுண்ட்ல ஸ்கூல்ல போய் என்ன நடக்குன்னே தெரியாம, ம். சும்மா என்னத்தையாவது நாங்க திணிக்கவே இல்லன்னு பேசிட்டு இருந்தீங்கன்னா, நீங்க டைரக்ட்டா ஸ்பூன்ல அப்படி குடுக்கணும்னு இல்ல. பின்னாடி வழியா நீங்க வாயில வச்சாலும் திணிக்கிறது தான். இப்போ ம். இதுல என்ன சொல்றாங்கன்னா, நான் 22 செக்ஷன் 22ல வந்து ம். இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாரி நாங்க நம்ம லாங்குவேஜ வந்து புரமோட் பண்ணணும். இந்தியால உள்ள லாங்குவேஜ்லாம் ரொம்ப கிளாசிக்கல் லாங்குவேஜ். இதெல்லாம் கண்டிப்பா புரமோட் பண்ணணும். அட் த சேம் டைம் வி அண்டர்ஸ்டாண்ட்
இந்த மொழிகள்லாம் வந்து கத்துக் குடுக்கறதுக்கும், இல்ல இந்த ஆர்ட்ஸையும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஆ. எனஃப் நம்ம டீச்சர்ஸ் இல்ல, எனஃப் எக்ஸ்பெர்ட்ஸ் இல்லங்கிறது புரியுது. பட் வந்து நம்ம வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோட சேர்ந்து அவங்களே உருவாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ம். அவங்களே ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த லாங்குவேஜ் சொல்லிக் குடுக்க டீச்சர்ஸ் எல்லாம் இல்லன்னு சொல்லிட்டு. இருக்கு. ஆப்வியஸ்லி இப்ப நான் சொன்ன மாரி ரங்கராஜ் பாண்டேலாம் என்ன சொல்றாரு? ஹிந்தி பிரச்சார சபா வந்து ம். கிட்டத்தட்ட 5,00,000 பேர் வந்து தமிழ்நாட்டுல எழுதுறாங்களாம். ஆ. ஆப்வியஸ்லி அப்ப இப்போ நீங்க சொல்லிக் குடுக்கணும்னா எந்த லாங்குவேஜ்க்கு உங்களுக்கு டீச்சர் கிடைக்கும் தமிழ்நாட்டுல? ஹிந்தி தான். ஹிந்தி தான் கிடைக்கும். வேற இது வந்து அதான் வேற வழியும் கிடையாது. நீங்க ரொம்ப பிராக்டிகலாவே யோசிச்சாலே வந்து ஹிந்தி மட்டும் தான் பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். நானே என் ஆ. குழந்தைக்கு என்ன சொல்வேன், நான் கர்நாடகால வந்து நான் ஓப்பனா கர்நாடகால நான் 10 வருஷம் வேலை பார்த்தப்போ, ம். என் பொண்ணு 4 லாங்குவேஜ் பேசினா. ஒரு 4, 5 வயசு தான் இருக்கும். ஆ. அ கன்னடா பேசுவா, ஆ. ஹிந்தி பேசுவா, தமிழ் பேசுவா, இங்கிலீஷ் பேசுவா. 4 லாங்குவேஜ் ரொம்ப ஃப்ளூயன்ட்டா பேசுவா. இப்ப அவளுக்கு எல்லாமே மறந்துருச்சு. அது வேற விஷயம். ம். ஆனா, அதுவும் அந்த இதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சின்ன வயசுலயே கிட்டத்தட்ட 2 டூ 8 இயர்ஸ் ஆஃப் ஏஜ்க்குள்ள வந்து ம். மல்டிலிங்குவல் காக்னிட்டிவ் எபிலிட்டிஸ் வந்து குழந்தைங்களுக்கு அதிகமா இருக்கு அதிகம். கரெக்ட். அப்படின்னு அது ரிசர்ச் சொல்லுதாம். எக்ஸலன்ட் பாயிண்ட். யார் இல்லன்னு சொன்னா? ஆமா. ஆனா நீங்க கட்டாயம் ஆக்குறதையே கிரேட் 5க்கு அப்புறம் தான். கரெக்ட். ஆமா. நீங்க கிரேட் 2ல இருந்து 8ல இருந்து நீங்க 4 மொழி இல்ல 3 மொழிய நீங்க ஏபிசில இருந்து சொல்லிக் குடுத்தீங்கன்னா, ம். ஒருவேள இந்த காக்னிட்டிவ் எபிலிட்டிய கத்துக்கிட்டு ஒரு நீங்க 5த், 6த், 7த் படிக்கும்போதெல்லாம் அவங்களுக்கு இதா இருக்கும். நான் என்னோட சொந்த எக்ஸாம்பிள் சொல்றேன்னு சொன்னேன் கரெக்ட். இல்லையா? நான் வந்து ஒரு சின்ன ஒரு டவுன்ல ம். மெட்ரிகுலேஷன் தான் ஒரு இங்கிலீஷ் மீடியத்துல படிச்ச ஒரு ஆள் தான். ஓகேயா? ஓகே. ஹிந்தி வந்து நீ ரொம்ப பாக்குற எல்லாருக்குமே இது ஆச்சரியம் கூட இருக்காது. இந்த மாரி ரொம்ப பேர் இருப்பாங்க. எனக்கு ஹிந்தி படிக்க தெரியும். ஆமா. ஃபுல்லா எனக்கு நல்லா வாசிக்க தெரியும். ஹிந்தி பாட்டு கூட நான் பாடுவேன். ஆனா ஹிந்தி வந்து எனக்கு வந்து எழுத தெரியும். அவ்ளோ நீட்டா ஹேண்ட் ரைட்டிங் எழுத நீங்க ஏதாவது சொன்னீங்கன்னா எழுதி தரேன். சரி. ஆனா எனக்கு ஹிந்தி மக்கள நான் இதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ண போறேன். ஆனா எனக்கு ஹிந்தி பேச தெரியாது. ஆமா. அது இன்னொரு பேசினா கொடும தான் இன்னொரு ஆமா. கொடும பாத்தீங்கல்ல. இல்ல நானும் அப்படிதான் இருந்தேன். நீங்க இப்படி படிக்க வச்சீங்கன்னா, எனக்கு ம். தெரிஞ்சு ம். முக்காவாசி ஸ்டூடண்ட் இப்படிதான் இருப்பாங்க. ஏன்னா, நீ அந்த காக்னிட்டிவ் எபிலிட்டி நீங்க சொல்ற மாரி 2 வயசுல இருந்து 8 வயசுக்குள்ளேயே ம். நீங்க வந்து அந்த பேசிக்ஸ் ஆஃப் த லாங்குவேஜ் வந்து பிக்கப் பண்ணியிருக்கணும். திடீர்னு எங்களுக்கு வந்து 3, 4த்ல வந்து ஒரு லாங்குவேஜ் அதுவும் 3 லாங்குவேஜ் ஆல்ரெடியே இங்கிலீஷ், தமிழுக்கே நம்ம மக்கள் தகிதம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ஒண்ணும் எல்லாருமே வந்து ஒரு A+ கிரேட் ஸ்டூடண்ட் கிடையாது. ஆமா. இன்னமும் சொல்றேன் 12த்ல தமிழ்ல மார்க் எடுக்க முடியாமன்னு சொல்லிட்டு பிரெஞ்ச் சூஸ் பண்ற ஸ்டூடண்ட்ஸ் எத்தன பேரோ இருக்கிறாங்க. நெறைய பேர். ஆமா. சான்ஸ்கிரிட் கூட சூஸ் பண்றவங்க இருக்காங்க. தமிழ் படிக்க முடியலன்னு சொல்லிட்டு. 2 லாங்குவேஜே படிக்க முடியாங்கிறது சுமை தான் உண்மையா ஒரு மாணவனுக்கு. 3 லாங்குவேஜ் படிக்கிற அளவுக்குலாம் வந்து அவ்ளோ ஃப்ளெக்சிபிலிட்டியான ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் நம்மட்ட கரெக்ட். கிடையாது. நீங்க இப்ப அதுலயும் இன்னொன்னு போட்டிருக்காங்க. வளர்ந்த நாடுகள்ல போய் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி அவங்க சிஸ்டம் ஃபாலோ பண்றாங்கன்னு சொல்றேன். ம். இப்ப சொல்றேன் நாங்க இருக்கிறது ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியால ட்ரைலிங்குவல் பாலிசி கிடையாது. பைலிங்குவல் பாலிசி மட்டும் தான் இருக்கு. அதுலயுமே 2வது லாங்குவேஜ் நீங்க படிச்சா படிங்க, படிக்காட்டி போடுங்க ஆமா. லெவல்ல தான் இருக்கு. பட் இன்னொரு விஷயம் கான்ட்ராடிக்டரி விஷயம் அத கடைசியா சொல்றேன். ஆஸ்திரேலியால வந்து இங்கிலீஷ் கிட்டத்தட்ட கட்டாயமாக்கப்படுதாம். எப்படி அங்க இந்தியால ஹிந்தி இது பண்றாங்களோ, ஓ! நம்ம இங்கிலீஷ் எக்ஸாம் கிளியர் பண்ணா தான் நம்ம இங்க உள்ளே வர முடியும். ஆமா. அது அந்த அது விஷயங்கள கிட்டத்தட்ட அது வந்து கட்டாயப்படுத்தப்பட்ட விஷயம் தானே பாட்டு அது. வச்சுட்டு அது மாரி தான் சொல்றேன். ம். பட் ஓகே. நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, உண்மையாகவே நமக்கு இருக்க பாடச்சுமைகள், நமக்கு இருக்க பரீட்சைக்கு தேவையான போட்டிகள், இதுக்கெல்லாம் நடுவுல 3 லாங்குவேஜ் படிக்கிறதுக்கான ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து நம்ம மாணவர்கள் ஹேண்டில் பண்ணிக்கிடவே மாட்டாங்க. ம். அதுவும் நீங்க 8த் வரை தான் படிக்கணும் அப்டின்றீங்க. ஆப்வியஸ்லி 10த்லலாம் அவங்க வந்து 3 லாங்குவேஜ் படிக்க போறதும் இல்ல. சோ ஒரு கடமைக்கு என்ன மாதிரி ஒரு கடமைக்கு வேணா நீங்க 3 லாங்குவேஜ் படிப்பீங்களே தவிர, ம். அது எந்த வித ஒரு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. அன்லெஸ் யூ ரியலி பிராக்டிஸ் அதுதான் நான் உங்ககிட்ட கேட்க உண்மதான். நினைச்சேன். நீங்க எப்படி ஹிந்தி வந்து படிக்க நேர்ந்தது? எனக்கு ஓகே. நான் என்னோட இது காமெடியா இருக்கும். செம்ம காமெடியா இருக்கும். ஏன்னா நாங்க வந்து அ ஒ நான் தான் ஊர் ஊரா போய் படிச்சுட்டு இருந்தேன்ல. ஆ, அப்பா பேங்க்ன்றதுனால. சோ நான் வந்து திருச்சியில வந்து என்னுடைய 1ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ் நான் வந்து திருச்சியில படிச்சேன். சோ அப்ப வந்து இதே மாரி நீங்க சொன்ன மாரி முதல் மொழி இங்கிலீஷ். ஏன்னா ஸ்கூல் இங்கிலீஷ் மீடியம் அப்படின்றனால அது இங்கிலீஷ் வந்து முதல் மொழி. 2வது தமிழ். ம். 3வது ஹிந்தி. ஆனா இப்ப 3 லாங்குவேஜ் ஹிந்தி அப்படின்ற கான்செப்ட் 90கள்ல பார்த்தீங்கன்னா, காமன். ரொம்பவே காமன் அண்ட் ரொம்ப வந்து பேர் மினிமம் பேசிக்ஸ். ஆமா. அ, ஆ, இ அவ்வளவுதான் எழுதுவோம். அந்த ஆம்னா மாம்பழம். அவ்வளவுதான் தெரியும். அந்த அந்த மாரி ஒரு ஆனார்னா இதுதான் மாதுளம்பழம். அவ்வளவுதான். இந்த மாரி வந்து சில விஷயங்கள் தானே உங்களுக்கு தெரியும். சோ இந்த விஷயங்கள நீங்க வந்து ஒரு இந்த மாரியான ஒரு விஷயங்கள் தேர்வுல நீங்க வந்து பண்றீங்க அப்படின்றபோது, எனக்கு என்ன ஆனுச்சுன்னா, நான் 98 மார்க் வாங்கினேன் ஹிந்தில. 3ஆம் மொழியாக. ஆ. இத பார்த்து எங்க அப்பா என்ன நெனச்சுக்கிட்டாரு, பையன் ஹிந்தி சும்மா சூப்பரா அடிச்சு தாக்குறான்யா!
பெரிய ஆளா வந்துருவான் போல இருக்குன்னு அவருக்கு ஏதோ ஒரு ஹிந்தி இது இருந்திருக்கு. என்ன எனக்கு அதான் காலேஜையும் என்ன எங்கேயோ அடைச்சு விட்டாரு. 6வதுல வந்து சென்னை வந்துட்டோம். திடீர்னு பார்த்தா ஹிந்தி 2ண்ட் லாங்குவேஜ். தமிழ் 3rd லாங்குவேஜ். தமிழே 3வது இடத்துக்கு தள்ளிட்டீங்க. தள்ளிட்டாங்க. நான் போயிட்டு உட்கார்றேன். அதுல வந்து இப்ப இருக்கிற ஞாபகம் இருக்கிற ஒரே ஒரு லைன் நான் அந்த 6வது படிச்சதுல, "பந்தர் மாமா ஃபிசல் படே" அப்படின்னு. இதுல என்ன ஒரு குரங்கு வந்து வாழைப்பழ இது ட்ராலி மேல நின்னு அது பழம் வழுக்கி விழுந்துருமாம். இந்த பாட்டு மட்டும் தான் ஞாபகம் இருக்கு. 60 மார்க் நான் தாண்டுனதே கிடையாது ஹிந்தில. 6வது ஃபுல்லா 60 மார்க் தான் எடுத்தேன். 7வது ஃபுல்லாவும் 60 தான் எடுத்தேன். என்னால முடியல. ஆனா அதே வந்து 3rd லாங்குவேஜ் தமிழ்ல பார்த்தீங்கன்னா, நான் படிச்சது சென்ட்ரல் போர்டு. சென்ட்ரல் சிபிஎஸ்இ. போர்டு. கூட வந்து நெறைய வந்து அப்ப வடக்கன் பாய்ஸ் இருந்தாங்க. அவங்கலாம் தமிழ்ல ரொம்ப வந்து கஷ்டப்படுவாங்க. லாலை பழம் அப்டின்பாங்க. வாவே லாவா எழுதிருவானுங்க. லாலைப்பழம் தான் படிக்கவும் செய்வானுங்க. அந்த மாதிரி இருப்பானுங்க. ஐயோ! இது லா தானே அப்டின்பாங்க. டேய் அது நீ தப்பா எழுதியிருக்க வா அப்டின்னு சொல்லணும். நம்ம அங்க கெத்தா இருப்போம் தமிழ்ல. இதெல்லாம் பார்த்துட்டு நானே முடிவெடுத்து வேண்டாம். தந்தையே நானே மாறிக்கிறேன் அப்டின்னு சொல்லி 8வதுல நான் திருப்பியும் போயிட்டு தமிழுக்கு மாறிட்டேன். நம்மளால ஹிந்திலாம் முடியாது அப்டின்னு சொல்லி நான் என்னோட 10வதுல வந்து ஒன் ஆஃப் த டாப் மார்க்ஸ் நான் தமிழ்ல தான் எடுத்தேன். இதெல்லாம் ஒரு காலகட்டம். இதெல்லாம் வந்து அதான் சொல்றேன்ல, அதெல்லாம் இளம் வயசு. அது வாலிப வயசு. நீங்க சொல்ற எக்ஸாம்பிள்லயே அதான் வருது. ஒரு கட்டத்துல வந்து தமிழே வந்து தேவையில்லாத இப்ப உண்மையான ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து அதுதான் இருக்கு. ஹிந்தி ஆமா. திணிப்புன்னு சொல்றாங்க இல்லையா? உண்மையாகவே தமிழ்நாட்டு கவர்ன்மெண்ட் வந்து தமிழே வந்து நீங்க ஒரு கட்டாயமான மொழியா வச்சிருக்கணும்னு சொல்ல கிடையாது. இப்ப நீங்க வந்து இங்கிலீஷ் படிக்கணும். மெட்ரிகுலேஷன் தான் ஆப்வியஸ்லி நீங்க தமிழ் இப்ப 12th நீங்க தமிழ் உங்களுக்கு பிடிக்கல நீங்க சான்ஸ்கிரிட் கூட எடுத்துக்கலாம். இது வந்து நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம் இது வந்து அதான் இது மாரி ஒரு மாரி டாபிக்கே கொஞ்சம் டைவர்ட் ஆகும். பட் ஐ வில் பி வெரி குயிக். நம்ம எஜுகேஷன் சிஸ்டமே எப்படின்னா, நமக்கு வந்து தனியார் பள்ளிகள் தானே வந்து மெஜாரிட்டி. கரெக்ட். உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 80% பசங்கள் வந்து தனியார் பள்ளிகள்ல தானே போறாங்க. இப்ப நீங்க அரசு பள்ளிகள் போனா தான் நீங்க அங்க தமிழே படிப்பீங்க. அங்க வந்து தமிழ்ல இருக்கும் விஷயங்கள். நல்ல ஒரு பாயிண்ட். சோ ஓகே மக்களே, நம்ம ரொம்ப சாரமா நம்மளோட விவாதம் போயிட்டு இருக்கு. 2nd பார்ட் நம்ம இதோட முடிச்சுக்குவோம். பட் இதோட கண்டினியூஷன் 3rd பார்ட்டாவும் இருக்கும். சோ கீப் லிசனிங் ஆர் வாட்சிங். நாங்க 3rd பார்ட் சீக்கிரமே அப்லோட் பண்ணுவோம். சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம ஓசை டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.